Let's start with something very old. திருவள்ளுவர்கிட்ட ஆரம்பிப்போம். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அறம்பொருள் இன்பம் மூணு பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். மூணுல பொருந்தும் வழியில எப்படி பொருளை நிறைய சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மற்ற ரெண்டும் கிடைச்சிரும்னு வள்ளுவர் சொல்றாரு. எவ்வளவு மாடர்னா இருக்கு பாருங்க திங்கிங். எவ்வளவு நாள் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே நமக்கு வேணும். வி வாண்ட் டு கிரியேட் வெல்த். நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ஏற்றணும்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் லைஃப்ல. மெட்டீரியலா ரிச் ஆகணும்னு நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் வி நீட் அ ரோட் மேப், வி நீட் அ மெத்தட். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். இன்னைக்கு இங்கே வரீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஏறி தானே எல்லாரும் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். அந்த வெஹிக்கிள் தான் சொத்து வகைகள். ஸோ சில பேருக்கு நான் ரியல் எஸ்டேட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வெஹிக்கிள். நான் நகை கடையில் போய் சிட்டு கட்டி ஜுவல்ஸ் தான் வாங்குவேன், அதுதான் என்னுடைய சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது வெஹிக்கிள். ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் பண்ணுவேன், வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு வெஹிக்கிள். நான் ஷேர்ஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அது வெஹிக்கிள். முக்கியமா இதுல என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே இதுல எதை வேணா சூஸ் பண்ணக்கூடிய ரைட்டும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ எந்த வெஹிக்கிள்ல வேணா நீங்க போகலாம். ஒரே வெஹிக்கிள்ல போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வெஹிக்கிளையும் நீங்க டிராவல் பண்ணலாம். ஒரு வெஹிக்கிளையும் நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணணுங்கிற அந்த ஒரு சாய்ஸும் எல்லாருக்கும் இருக்கு. அந்த சாய்ஸ் நம்ம எப்படி பண்றோங்கிறது தான் அசெட் அலோகேஷன் நம்ம சொல்றது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது ஈக்விட்டியை பத்தி தான். ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபெராரி மாதிரி. ஓகே, ஆர் இட்ஸ் லைக் அ வெரி பவர்ஃபுல் வெஹிக்கிள். நீங்க வாங்கக்கூடிய பல்சர் மாதிரி ஆர் டியூக் மாதிரி, ரைட்? ஈக்விட்டிங்கிறது ரொம்ப பவர் உள்ள ஒரு அசெட். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் மற்றதோட கொஞ்சம் அதிகம். அப்ப அதை நம்ம எப்படி கையாளணும்ன்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்விட்டி அப்படின்ற அந்த வெஹிக்கிளை ஓட்டுறது ரொம்ப ஈஸின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. பட் 10 வருஷத்துல 7 வருஷம் ரிட்டர்ன் இல்லாமலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சைக்கிளில் ஒன்றுமே இருக்காது. உங்கள் போர்ட்ஃபோலியோ அதே இடத்துல இருக்கும். 5 வருஷம் 7 வருஷம், 8வது வருஷம் ஒரு டபுள், 9வது வருஷம் ஒரு டபுள், 10வது வருஷம் ஒரு டபுள், 11வது வருஷம் மறுபடியும் -40%. இந்த வரலாறே தெரியாதவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 10 வருஷம் ஆவரேஜ் ரிசல்ட்டை பார்த்துட்டு 10 வருஷம் இருந்தா இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற சிஐஓவே சொல்றாங்க, எனக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு புரியல, அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கடந்த 2 ஆண்டுகள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் ஈக்விட்டியை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணக்கூடாது. இது எனக்கு 1990 சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் மார்க்கெட்டுக்கு வரேன், என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு, 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன். 3000 ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. டமால்னு போய் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஷேர் வாங்கிடுவீங்க. எனக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, முதல்ல இந்த பேலன்ஸ் ஷீட்டை படி, இன்னும் 2 படி, அதுக்கப்புறம் இது 3ல எது பெட்டர்னு நீ டிசைட் பண்ணி வாங்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பர்சன். திடீர்னு எங்கிட்ட பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்த படினா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அந்த ஈக்விட்டி ரிசர்ச் அப்படிங்கிறதுனுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட் எனக்கு டே 1ல நான் 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன பண்ணிச்சுன்னா, தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தணும்ன்ற முக்கியத்துவத்தை என் மைண்ட்ல கொடுத்தது. 2வது, இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ங்கிற பட்சத்துல யாரோ சொல்றத வாங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர் இருக்கு பாருங்க, அது மைண்டுக்குள்ள வரவே விடல. அது இன்னை வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்மி. இன்னொருத்தரோட ஐடியாவை நம்ம அக்செப்ட் பண்றதுங்கிறது, நிறைய வேலை பண்ண போனதான் நம்ம அக்செப்ட் பண்ணுன்றது என்னுடைய, நம்ம அந்த வேலையை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கணுன்ற அந்த மைண்ட் செட் எனக்கு 33 வருஷம் முன்னாடி எனக்கு வந்தது. அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வர டிப் பார்த்துட்டு ஷேர் வாங்குறது ரொம்ப சர்வசாதாரணம். ஓகே, அது நிறைய பேருக்கு காலப்போக்கில் க்ரூட் ஆயிடுச்சு. ஆனா அதே க்ரூட்னஸ் இன்னைக்கு யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ நடக்குது. ஓகே, ஸோ த சேம் க்ரூடிட்டி இன் இன்வெஸ்டிங் இன்னைக்கு இருக்கு. ஆனா தெளிவான சிந்தனையை
இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஷேர்ஸ்லங்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த தெளிவான சிந்தனை இல்லாம உங்களால ஒரு ஷேரை வாங்க முடியாதுன்னா நீங்க நேரடியாக ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டுட்டு அந்த சிந்தனையை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு 33 இயர்ஸ் முன்னாடி சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு, இன்னைக்கு அது இன்னும் அத்தியாவசியமானதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியதான் ஈக்விட்டி ரிசர்ச். ஓகே, இந்த சிந்தனை என்னென்ன பதில்களை சொல்லணும், ஐ மீன் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், எங்க முதலீடு செய்யணும். ஓகே, இப்ப ஒரு அடிஷனல் ரெக்குவயர்மெண்ட், எந்த நாட்டில், அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றோமா, ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, சைனால இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு ஆடட் டைமென்ஷன் இருக்கு. ஆனா ஃபார் த மோமெண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு இந்தியாவில் எங்க இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு கேள்வியை நம்ம இப்ப எழுப்போம். எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க பொருளாதார வளர்ச்சி அதிக தாக்கத்தை ஏற்படுத்துமோ, எங்க பொருளாதார வளர்ச்சியினால அதிக பயன்கள் உருவாகுமோ, எங்க நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சி மூலமாக அதிக பயனை அடையுமோ, எங்க அந்த பயன் எளிதாக முதலீட்டாளர்களை சென்றடையுமோ அங்க முதலீடு செய்யலாம். என்ன சார் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நான் ஒரு ரோடு போடுற கம்பெனி, இந்தியா ஃபுல்லா ரோடு போடுறாங்க, ரோடை ஓன் பண்ண போறாங்க. ஓகே, இந்த கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுப்போம். இந்தியாவுக்கு சாலைகள் அத்தியாவசியம். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான பிரைமரி டிரைவர் என்னை பொறுத்த மட்டும் ரோட்ஸ் தான். நீங்க ரோடு போட்டு if people goods can move faster, that itself will create so much efficiency and that creates markets. So ரோடு இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ ரோடுங்கிறது இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். நீங்க சைனா ஸ்டோரி போய் பாத்தீங்கன்னா அவன் போட்ட ரோடு டேட்டாவை பாருங்க, உங்களுக்கு கண்ணு வெளியே வந்துடும். அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரோடு கம்பெனி அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா ரோடு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா, ஒரு ரோடு போட்டாக்க அந்த ரோடுக்கு போட்ட காசை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? அது ரோடு போட்டவனே போட்ட அன்னைக்கே தப்பா எடை போட்டிருக்கான். அதனால என்ன ஆகுதுன்னா ரோடு போட்ட கம்பெனி எல்லாம் திவால் ஆயிடுது. 2001 2010 வரைக்கும் ரோட்ல இருந்த ஒரு கம்பெனி கூட இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இல்லை, எல்என்டியை தவிர. அவங்களும் அந்த பிசினஸ் விட்டு எப்படி வெளியே வரலான்னு பார்த்துட்டு இருக்கு, இந்த சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு. ஸோ ரோடு ஓனிங் கம்பெனிஸ் எக்கனாமிக்கு தேவைனாலும் அங்க நீங்க முதலீடு செய்ய முடியாது. ஓகே, அடுத்தது டேட்டா. நம்ம எல்லாருமே டேட்டா இல்லாம வாழவே முடியாது, ரைட்டா? இந்தியன் பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் டேட்டா கூடிக்கிட்டே போகுது. ஆனா உங்களுக்கு டேட்டா கொடுக்கிற கம்பெனிஸ் பணம் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கதறாங்க. சுனில் மிட்டல் சொல்றாரு, என்னோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் இப்பதான் 200 ரூபாய் தாண்டி இருக்கு, ஆனா எனக்கு 300 ரூபாய் இருந்தாதான் இந்த பிசினஸ் சரியா வரும்னு முகேஷ் அம்பானி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார், ரைட்? இது போட்டி சூழல் குறைஞ்ச பிறகு கூட உங்களுக்கு தேவையான ஸ்பீடை கொடுத்தும் கூட, உங்களுக்கு தேவையான டேட்டா பேக்கை கொடுத்தும் கூட இந்த தொழில் இருக்கிற நிலைமை. ஸோ தொழில் நல்லா பண்ணுது, ஆனா முதலீட்டாளர்களுக்கு எப்போ அது டிரான்ஸ்லேட் ஆகுன்றது தெரியாத போது இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்ப அது எப்போ ஆகுன்றதை நீங்க கணிக்கணும். எப்ப இந்த காலம் மாறும், எப்ப இந்த சிச்சுவேஷன் மாறி அந்த தொழில் நல்லா பண்ணுன்றது. நான் சொன்ன 2 உதாரணங்களை நீங்க எங்க வேணா பொருத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த தொழில் நல்லா பண்ணும், ஆனா இது வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை முதலீட்டாளர்களுக்கு செய்யுமான்றதுதான் ஈக்விட்டி ரிசர்ச் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடை. ஓகே, அதுக்கு அடுத்தது ஏன் முதலீடு பண்ணணும்? உங்ககிட்ட ஒரு 10 தொழில் இந்த மாதிரி கிடைச்சிடும், 10 இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணும், பேங்க் நல்லா பண்ணும், அப்புறம் கெமிக்கல்ஸ் நல்லா பண்ணும், சிமெண்ட் நல்லா பண்ணும், ஸ்டீல் நல்லா பண்ணும், ஏவியேஷன் நல்லா பண்ணும், அப்புறம் தீம் பார்க்ஸ் நல்லா பண்ணும். இந்த மாதிரி 10-20 தொழில் உங்களுக்கு வந்துடுது. எல்லாம் நல்லா பண்ணும். ஐடிசி எல்லாரும் சிகரெட் பிடிப்பாங்க, எல்லாரும் குடிப்பாங்க. லிக்கர் கம்பெனி நல்லா பண்ணும், என்னைக்கு இருந்தாலும் குடிப்பாங்க, என்னைக்கு இருந்தாலும். இப்படியெல்லாம் நீங்க லாஜிக்கெல்லாம் போடுவீங்க. இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணும் நீங்க முடிவு பண்றீங்க. அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்னு கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னு வச்சுப்போம். அப்ப கூட ஏன் முதலீடு பண்ணணும்ன்ற அந்த கேள்வி மறுபடியும் வருது. ஏன் வருதுன்னாக்கா, நிறுவன மதிப்பு ஏற்கனவே அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பயன் கிடைக்காது. அந்த நிறுவனம் நல்லா பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பையனை ஏற்கனவே முதலீடு செஞ்சவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கறதுதான் பேசிக் பாயிண்ட். அப்ப நீங்க முதலீடு செய்யணும்னா நீங்க முதலீடு செய்யக்கூடிய தருணத்தில் இருந்து அந்த நிறுவனம் உங்களுக்கு பயனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கணும். அந்த நிறுவனம் பயனை தரக்கூடிய இடத்தில் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வரும். ஏன் முதலீடு செய்யணும்? Only if the company can give you the investor benefit from the time you invest.
ஏற்கனவே அந்த பெனிஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, மதிப்பு கூடி போச்சுன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வராது. மதிப்பீடு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு 100 PE இருக்கு, நிறைய கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, பிடிலைட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க இதுல நிறைய கம்பெனிஸ் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா கெமிக்கல்ஸ்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. 100 PEங்கிறது சர்வசாதாரணம், டைட்டன் கூட இருக்கு அந்த மாதிரி. அந்த வகையில் இதே சூழ்நிலை 2000 இருந்தது. இன்ஃபோசிஸ் இருந்தது, விப்ரோ இருந்தது, சத்தியம் கொஞ்சம் கம்மி, இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக மதிப்பீட்டில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 100 PE ஒரு கம்பெனிக்கு இருந்ததுனாலே அதனுடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னாக்கா, இந்த கம்பெனி பங்குகளை விற்கிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. கையிருப்புல யாருக்கிட்ட இருக்கோ அவன் விற்க மாட்டேங்கிறான், வாங்குறவன் எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறான். ஓகே, இதுக்கு ஆங்கிலத்தில் யூஃபோரியான்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும். அந்த யூஃபோரியா இருக்கும்போது நீங்க அந்த பங்கை சேஸ் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லி எங்களை மாதிரி பல பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, நல்ல கம்பெனி, அந்த கம்பெனியோடைய வெர்ச்சியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஒரு கம்பெனி. கதை சொல்லிகள் நான் சொல்லிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப. இந்த கதை சொல்லிங்கிறது எங்க பாதிக்குதுன்னா, ஈக்விட்டி ரிசர்ச்சை கணக்குக்கு தான் காசு, கதைக்கு காசு இல்லை. சிம்பிளா சொல்றேன், துட்டு தான் பேசும், கதை பேசாது. இது சினிமா இல்லை. சினிமால தான் கதை எடுபடும், முதலீடுல எடுபடாது. ஸோ நீங்க அந்த கதையை கேட்டு நீங்க வாங்குறீங்க. அப்ப என்ன பண்றீங்க, மதிப்பை நீங்க ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு வாங்குறீங்க. ரொம்ப பிடிச்சிருது நமக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு விருப்பு மைண்ட்ல வரும்போது நீங்க ஆக்சுவலா முதலீடு செய்யக்கூடாது, ஆனா செய்யறீங்க. நீங்க தப்பான கம்பெனில முதலீடு பண்றீங்களா? இல்ல, ஆனா தப்பான வழிமுறையில முதலீடு பண்றீங்க. ஓகே, 2020 இந்த தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு கொரோனா முதலீட்டு மதிப்பீடுகளை குறைச்சிருச்சு. நீ அதான் சொல்லுவான், ஒரு அரசியல்வாதி சொன்னார், ஒரு குரங்கு கிட்ட 4 டாட்டை கொடுத்துட்டு தட்டினா கூட அவன் வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் சரியா போயிடும், முதலீட்டாளர்கள்லாம் அவ்வளவுதான் அப்படின்னாரு. அது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான். எல்லா காலகட்டத்திலும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி டாட் போர்டில் போட்டு எதாவது இங்கி பிங்கி பாங்கி போட்டா கூட சக்சஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ ஏன் முதலீடு செய்யணும்ன்ற கேள்வியை நீங்க அவசியம் கேட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த கம்பெனியை இந்த மதிப்பீட்டில் நான் வாங்கணுமா, இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீட்டுக்கு ஜஸ்டிபிகேஷனை கொடுக்குமா, எனக்கு ரிசல்ட் கொடுக்குமா, எனக்கு லாபத்தை கொடுக்குமான்ற கேள்வியை நீங்க கேட்டுதான் ஆகணும். அடுத்த கேள்வி, எப்ப முதலீடு செய்யணும்? எப்ப முதலீடு செய்யணும்? நிறுவன மதிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது நீங்க முதலீடு செய்யணும். ஏற்கனவே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சாதகமா இருக்கும்போது நீங்க போய் முதலீடு செஞ்சா நீங்க அவங்களுக்காக தான் வேலை செய்றீங்க. சோ மதிப்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுது, சே நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நிச்சயமா இதை நம்ம வாங்கி ஆகணும். எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இவர் வாங்கி இவ்வளவு பணம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு, அதனால நம்மளும் அந்த வண்டியில ஏறணும்னு ஒரு டெம்டேஷன் வருது. அந்த டெம்டேஷனை டெஃபினட்டா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எப்படி, எந்த பங்கு வாங்கணும்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த பங்கு மதிப்பீட்டு அளவில் வளர்ச்சியை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் இருக்கோ அந்த பங்குகளை தான் வாங்கணும். எல்லா பங்குகளையும் வாங்க முடியாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன். இந்த டெசிஷன் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெசிஷன் இல்லைன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈக்விட்டி ரிசர்ச் ரொம்ப ரொம்ப அவசியம். இவென்ச்சுவலி ஈக்விட்டி ரிசர்ச் டெசிஷன் மேக்கிங் டூல் தான். ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்றது இன்னைக்கு கடினம் இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஒரு 20 இண்டஸ்ட்ரி எழுதுங்க, டாப் 10 கம்பெனி, டாப் 2 கம்பெனிஸ் இன் 20 இண்டஸ்ட்ரி எழுதிங்கன்னா 40 கம்பெனியை நீங்க ஒரு பேப்பர் கொடுத்தா 1 ஹவர்ல எல்லாருமே எழுதிருவீங்க, கூகுள் பண்ணுவீங்க, தேடி எடுத்துருவீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த 40 கம்பெனில 8 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னாக்கா பிரச்சனை வருது. அந்த 8, 10, 20 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்க நல்ல ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் முதல்ல இண்டெக்ஸை பீட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இது ஈக்விட்டி ரிசர்ச் இல்லாமல் பண்ணவே முடியாதுங்க. நான் எழுதி கொடுக்குறேன், என்னால 33 வருஷம் முன்னாடியே இதை பண்ண முடியல. இன்னைக்கு நிச்சயமா பண்ண முடியாது உறுதியா. நீங்க இன்னும் 10,000 யூடியூப் சேனல் வச்சுங்க, 20,000 ட்விட்டர் ஹேண்டில் வச்சுங்க, எல்லாரும் எல்லா கம்பெனியும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் பயங்கரமா.
It will only confuse you. You must know how to make up these decisions, and only equity research can teach you that. So, எந்தெந்த பங்குகளை வாங்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு காலையில் எழுந்து ரிசர்ச் பண்ணிட்டு மண்டே மார்னிங்குள்ளே ரிசர்ச் முடிச்சுட்டு வாங்குறதா? நாங்கள் சில நேரம் அதெல்லாம் பண்ணுறோம், பட் அது அவ்வளோ அட்வைஸ்ட் இல்லை. அது அட்வைஸ்ட் இல்லை. ஏன் எங்களால் பண்ண முடியுதுன்னா, நாங்கள் 30 வருஷமாக அதை பார்த்ததுனால திடீர்னு திருப்பி அதை போய் டச் பண்ணி அதை லேசாக சர்ஃபேஸ் மேலே பட்டி பார்த்துட்டு அதை எங்களால் அந்த ஐடியாவை மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ண முடியுது. ஆனால் அதை ஒரு நவைஸ் இன்வெஸ்டர்னால பண்ண முடியாது. ஸோ அவன் நிறைய டைம் கொடுத்துக்கணும் தனக்கு. யூ மஸ்ட் கிவ் யுவர் செல்ஃப் டைம் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ். அந்த லிஸ்ட் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், என்னென்ன ஷேர்ஸ் வாங்கலாம் உங்ககிட்ட இல்லாதது அப்படின்னா, இன்னைக்கு உங்கள்கிட்ட எத்தனை ஷேர்ஸ் இருக்கும்? 10 ஷேர்ஸ். 20ங்கிறார் இவர். 35 நிறைய வச்சிருக்காரு. 5. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நீங்க இந்த நம்பர்ல எப்படி நீங்க வாங்குவீங்க? 5 வாங்குவீங்களா, 25 வாங்குவீங்களா, 30 வாங்குவீங்களா? ஹவு வில் யூ மேக் அ சாய்ஸ்? ஓகே, ரிசர்ச் பண்ணி தான் நீங்க வரணும் அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும். ஸோ எந்தெந்த பங்குகளை வாங்கணும்னு ஒரு விஷ் லிஸ்ட் இருந்தாக்கா, அந்த விஷ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் புரிய நீங்க ரேங்க் பண்ண ட்ரை பண்ணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர், நான் ஒரு 4-5 இயர்ஸ் கம்பெனி பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற ஒரு காலம் போயிட்டு, ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு பிசினஸ்மேன், அவர் ஒரு மார்வாடி. அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு. அதை பார்த்து நாங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம், குவார்டர்லி ரிசல்ட். முடிச்ச உடனே என்ன சொல்லுவாரு, இதுல எது நல்ல ரிசல்ட், எது நல்ல கம்பெனினா பேர் எழுதிட்டே வருவோம். பேர் எழுதி முடிச்ச உடனே ஒரு டீ கொடுத்துட்டு, டீ குடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், இப்ப ரேங்க் பண்ணு. எப்ப? அப்பே அன்னைக்கே. இது மாதிரி இந்த ஸ்பீட் செஸ் மாதிரி பேசிக்கா. பட் அது என்ன எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, எப்படி எது பெட்டர்னு நீங்க டிசைட் பண்றது எனக்கு சொல்லி கொடுத்து. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீப்பர் ஒர்க் பண்ணாதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறது நம்ம கத்துக்கிறோம். ஆனா ஒரு பேஸ் லெவல் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 35 கம்பெனியை நீங்க ரேங்க் பண்ணுங்க. நம்பர் 1 எது, நம்பர் 35 எது, அங்கேருந்து வரிசைப்படுத்துங்க. இந்த வரிசையை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்க மாத்துவீங்க. ஸ்லோவா உங்களுடைய அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அப்ப என்ன ஆகும், கடைசியில் ஒரு 4-5 கம்பெனி மேல போயிடும். அந்த கிளாரிட்டியில இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். எதை வாங்க முடியும்ன்ற கேள்வி வரும். சரி, எதை விற்க வேண்டும், இது ரொம்ப கஷ்டம். ஏறி போச்சு சார், எனக்கு ரொம்ப டியர் ஸ்டாக், அவர் சொன்னாரு, நான் வாங்கினேன், ட்ரிபிள் ஆச்சு. உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு காதல் மாதிரி ஆயிடுது எல்லாருக்கும் கம்பெனி மேல. எனக்கு இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஆக்சுவலா. யாராவது போற ரூட் பஸ் மேல லவ் பண்ணுவாங்களா? எனக்கு 12B பஸ் பிடிச்சிருக்கு, 12C பிடிச்சிருக்கு, 11 பஸ். இட்ஸ் அ வெஹிக்கிள். யூ ஆர் ஜஸ்ட் டிராவலிங் இன் இட் டு அ டெஸ்டினேஷன் டுவர்ட்ஸ் அ கோல். வை டு யூ கெட் சோ மச் அந்த மாதிரி ஒரு எமோஷன்? ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்சஸ், அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு சக்சஸ் கிடைக்கல, இதுல சக்சஸ் கிடைச்சிட்டு அதனால ரொம்ப நல்ல கம்பெனி. இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன். என்னுடைய நண்பர் ரொம்ப நல்ல மனுஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிரில்லியன்ட், ரொம்ப ஒரு கட்சி, நல்லா வாங்கக்கூடியவர். எல்லாம் 96 நாங்கெல்லாம் ஒரு ஐடி பூம் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு கம்பெனி வாங்குறேன், அவர் 2 கம்பெனி வாங்குறாரு. அவர் போட்ட பணம் ஒரு 30-40 லட்சம் இருக்கும், அவ்வளவுதான். 30-40 லட்சம் அவருக்கு 100x கொடுக்குது. 2000 40 கோடிக்கு போகுது. அந்த கம்பெனியோட மதிப்பு 10,000 கோடி. 2 கம்பெனி 10,000 கோடி. அதுலயே அவர் அடிச்சுட்டார் ஜாக்பாட். அப்போ ஒரு நாள் வராரு, எங்கிட்ட கேட்குறாரு, ஃபோன் பண்ண. அப்போல்லாம் லேண்ட் ஃபோன், எங்களுக்கு செல்ஃபோன்லாம் வாங்க காசு இல்லை. ஸோ ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நான் சொன்னேன், இது ரொம்ப டூ குட் டு பி ட்ரூ. நீங்கள் இது வரைக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, யுவர் அ ஃபேன் ஆஃப் த கம்பெனி, எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் டீரிஸ்க் பண்ணலன்னா இந்த பணம் உங்களுக்கு நிற்காது, இது போயிடும் அப்படின்னு. கோவம் வந்துருச்சு, என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஃபோனில். அப்புறம் இன்னொரு நண்பர்கிட்டையும் போய் திட்டினார். அந்த இன்னொரு நண்பர் சொல்றாரு, என்ன அவன் இப்படி சொல்றான்? நான் சொன்னேன், நான் சொல்லியிருக்க கூடாது, மேபி இன்னொருத்தருடைய பொருள், அவர்கிட்ட போய் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவர் கேட்டாரு, அதனால நான் சொன்னேன். ஆனா உறுதியா சொல்றேன், இந்த God only gives you this opportunity once. இது திருப்பி வராது. உண்மையா சொல்றேன், வருத்தத்தோட சொல்றேன். இன்னை வரைக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ அவர் பண்ணல. 23 வருஷம் ஆயிடுச்சு. 23 years. In 2000, this
can happen to a lot of people in selective small cap companies today. வாரன் பஃபெட்டே பை அண்ட் ஃபர்கெட் ஃபாலோ பண்ணல. அவர் ஒரு 5 கம்பெனி தான் வச்சிருக்காரு அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நான் வரேன். I'll answer you quickly and then go. We'll again discuss this again. See, I don't think there is anything called a permanent hold in this modern world because everything is changing very fast. You try to hold some businesses for longer durations of time, provided they are capital efficient. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கேபிட்டல் எஃபிஷியண்டா என்ன? அவங்க வந்து கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டே க்ரோ பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, சம்பாதிக்கிற லாபத்தை ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க முடியும். தொழில் நடத்துறதுக்கு காசு தேவையில்லை. ஆனா நிறுவன மதிப்பு வந்து ஒரு ரீசனபிளா இருக்கு. 100 PE இல்ல, ஒரு 30 PE 40 PE இருக்கு, 25% வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நீங்க அதை கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணலாம். அந்த மாதிரி கம்பெனி நீங்க ஒரு 10 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நிறைய பணம் பண்ணுவீங்க. ஏன் பணம் பண்ணுவீங்கன்னா, இந்த டெசிஷன் எடுக்கிறது இருக்கு பாருங்க, ஒன்னு வித்து இன்னொன்னு வாங்குறது, இன்னொன்னு வித்து இன்னொன்னு வாங்குறது, இதை நீங்க குறைக்கிறதுனால நீங்க மிஸ்டேக்ஸை குறைச்சிடுறீங்க. அதுதான் அதுல முக்கியமான பயனை ஒழிய அதுல வர ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும்னு நான் சொல்ல. ஆனா அதுல வர ரிட்டர்ன் உறுதியா இருக்கும். Are you with me? அதுதான் அட்வான்டேஜ். ஸோ இந்தியாவில் லக்கிலி நிறைய டீம்ஸ் வந்து ரொம்ப லாங் ரன்வே இருக்கு, 20-30 வருஷம் ரன்வே இருக்கு இன்னைக்கு கூட. ஸோ அதுல சில டீம்ஸ்ல நீங்க பண்ணலாம். அது எப்படின்னா, இன்வர்ட் லுக்கிங் பிசினஸ் தான் பண்ண முடியும். நீ எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து வியூ எல்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா அங்க வேற ஏதோ ஒரு நாட்டில் திடீர்னு கெப்பாசிட்டி வந்துடும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும் கெமிக்கல்ஸ்ல, அதுவும் பெட்ரோலியம்ல இருந்து கீழே டவுன் ஸ்ட்ரீம்ல இன்னைக்கு உலகத்திலேயே எந்த நாடு அதிக முதலீடு செய்ய போகுதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்கும் கெமிக்கல் தெரியும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே கெமிக்கல் ஸ்டாக்னா எனக்கு தெரியும், எனக்கு கெமிக்கல் ஸ்டாக்ல எப்படி பணம் பண்றது தெரியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு எல்லாருக்கும். சொல்லுங்க, எந்த நாட்டில் இன்னைக்கு பெட்ரோ கெமிக்கல் டவுன் ஸ்ட்ரீம்ல எந்த நாட்டில் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க? யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சவுதி அரேபியா. அவனோட குறிக்கோள் என்ன சொல்லுங்க? க்ரூட்ல என்ன போட்டு நீங்க அமெரிக்கா அழுத்துறீங்கல்ல, நான் ப்ராடக்ட்ல போயிடுறேன், எனக்கு வர வேல்யூ அடிஷன்ல என்னோட க்ரூட் ரியலைசேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேயா? இவ்வளவு கெப்பாசிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நாளைக்கு குளோபல் மார்க்கெட்ல எப்பவும் அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இவன் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போனா நாளைக்கு என்னென்ன கெமிக்கல் உள்ள வருவான்னு, யார் யார் வருவான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த கெப்பாசிட்டிங்கிறது இன்னைக்கு சைனால கிரியேட் ஆன கெப்பாசிட்டி போய் இன்னைக்கு திடீர்னு வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரில இருந்து வருது. நாளைக்கு இன்னொருத்தரும் பண்ணலாம், கத்தாரும் பண்ணலாம், இதை யார் வேணா பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து நான் 20 இயர்ஸுக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க குளோபல் ஃபேக்டர்ஸ்னால அடிக்கடி பாதிக்கப்படுவீர்கள். ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கும்ல. வேறஸ் இப்ப அதே கெப்பாசிட்டி இன்னைக்கு பெயிண்ட்ல இந்தியால கிரியேட் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? ஏஷியன் பெயிண்ட் அதுல அந்த பஜனையெல்லாம் விடுங்க. யூ ஆஸ்க் why the others are investing. I am asking a question. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஏஷியன் பெயிண்டோட மதிப்பு பூராவே எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். சிறு தொழில்களை அழிச்சு வந்தது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை அழிச்சு வந்தது, வேற ஒன்னும் கிடையாது. இப்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அழிக்கிறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அவ்வளவா ரைட்டா? இப்ப அந்த தொழில் என்ன ஆகுதுன்னா 1000 கோடி 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கிராசிமும் ஜேஎஸ்டபிள்யூவும் நாளைக்கு இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க. திடீர்னு ஒரு 10,000 கோடி கேபெக்ஸ் பண்றாங்க. இவ்வளவு கெப்பாசிட்டி வந்து அந்த தொழில அழுத்தம் இருக்குமா இருக்காது? ஸோ எங்கெல்லாம் ப்ராஃபிட் பூல் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அந்த ப்ராஃபிட் பூலை அட்டாக் பண்றதுக்கு காம்படிஷன் வரும். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நான் 10 வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு வச்சுப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த கண்மூடித்தனமான லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுமான்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். சில நேரங்கள்ல ஆகும், சில நேரங்கள்ல ஆகாது. இப்போ இந்த கதை சொல்லிங்கிறது பிரச்சனை எங்க வருதுன்னா, இதை பேசாம அவங்க ஒரு கதை சொல்றாங்க, அதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் கிடையாது. கதை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. பட் இதை சொல்லாம அதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சைடு தான் தெரியுது, இன்னொரு சைடு என்ன ஆகுன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை. ரைட்?
ஸோ எந்தெந்த பங்குகளை விற்க வேண்டும் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த தொழிலில் வரக்கூடிய போட்டிச்சூழல் எப்படி மாறப்போகுது, என்ன கெப்பாசிட்டி வரப்போகுது, எங்கேருந்து காம்படிஷன் வரும், அந்த காம்படிஷன் வந்து மார்ஜினை பாதிக்குமா பாதிக்காதா, இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்கணும். இப்ப இது எதுவுமே அதுல ஃபேக்டர் ஆகாம ஒரு வேல்யூவேஷன் உச்சத்துல இருந்தா அந்த ஷேரை நீங்க விற்கணும். எல்லாரும் ஏன் விற்கிறாங்க ஷேரை? இன்னொரு ஷேரை வாங்கணும்னு ஒரு ஷேரை விற்கிறாங்க. கரெக்டா தப்பா? 90% இன்வெஸ்டர் இதான் பண்ணுவாங்க, ரைட்? அந்த ஷேருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட் இருக்கு, செல் பண்றதுக்கு மெரிட் இருக்கான்றதை ரொம்ப ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ற ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஈக்விட்டி ரிசர்ச் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு மாத்திரம் ரிசர்ச் பண்ணா போறாது, நீங்க விற்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணும்போது எந்தெந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணலாங்கிற பதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். ரெண்டுத்துல இல்லைன்னா ஓகே ஹோல்ட். இந்த கம்பெனி நல்லா பண்ணும், இந்த கம்பெனி நம்ம நல்லா பண்ணுங்கிற நம்பிக்கையில நான் இதை வந்து ஹோல்டு பண்ண முடியும்ன்றது. ஸோ வாங்கிறது விற்கிறது இந்த அப்செஷன் எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கும்போது நான் இப்ப சொல்ல போறது வந்து முதலீட்டு கால கண்காணிப்பு. நான் ஓன் பண்றேன், வாங்கறதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துட்டேன், வாங்கிட்டு விலை ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப கூல் ஆயிட்டேன், பார்க்கறதே கிடையாது, கவலையே இல்லை, ஏறிடுச்சு, ஹாப்பி. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து வாங்கறதுக்கு முன்னாடி கம்பெனிஸை ஸ்டடி பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க விற்கிறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணணுமோ, நீங்க வந்து ஓன் பண்ற பீரியட்ல அந்த கம்பெனியை இன்டென்ஸா அப்சர்வ் பண்ணணும். நல்லா பண்றாங்களா, சுமாரா பண்றாங்களா, சந்தையினுடைய எதிர்பார்ப்பை மீட் பண்றாங்களா, மிஞ்சுறாங்களா, அல்லது அதுக்கு குறைவா இருக்காங்களா, உங்களுடைய எதிர்பார்ப்பு சந்தையினுடைய எதிர்பார்ப்போட அதிகமா கம்மியா, உங்களால எப்படி உங்க எதிர்பார்ப்புகளை செட் பண்ண முடியுது அந்த கம்பெனி கிட்ட இருந்து. ஸோ எவ்ரி குவார்டர் யூ ஹேவ் டு மானிட்டர் த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்ன பண்றோம், எவ்ரி டே வி ஆர் மானிட்டரிங் த பிரைஸ், பட் வி டோன்ட் மானிட்டர் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை எப்படி செய்யணும்? ஈக்விட்டி ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனலாவது ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். சார் என்ன சார் எல்லாத்தையும் பார்க்க சொல்றீங்களா அப்படின்னா, நீங்க அதுக்கு உங்களால எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு முதலீடுகளை வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால 4 கம்பெனி தான் வாட்ச் பண்ண முடியும், எனக்கு வேலையிலேயே பயங்கர டென்ஷன் சார், பட் எனக்கு ஈக்விட்டி பேஷன், சரி சார் நான் 4 கம்பெனி, அப்ப அதுக்கு எனக்கு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் வருதுன்னா அப்ப நீங்க அந்த பாக்கி பணத்தை வேணா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட கொடுத்துருங்க, அவன் பார்த்துக்கிட்டோம். உங்களால எவ்வளவு ஒர்க்லோடு சுமை எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவு பாருங்க. டோன்ட் டேக் மோர் ஒர்க் தென் யூ கேன் மேனேஜ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பிளஷரா இருக்கும். ஒரு எழுந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் பண்ணும்போது. ஆனா கண்காணிப்பு இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முதலீட்டு கால மேற்பார்வைன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். என்னென்ன மேற்பார்வை? ஃபர்ஸ்ட், டெய்லி வேல்யூவை செக் பண்ண கூடாது. கம்ப்யூட்டர் திறந்து ஸ்கிரீன்ல உங்க போர்ட்போலியோ நீங்க பார்க்க கூடாது. இன்வெஸ்டருக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பயணிச்ச ஃப்ரெண்ட்ஸ்ல போர்ட்போலியோ பார்க்காதவன் தான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல். டெய்லி பார்க்குறோம், சொல்லலை என்னாச்சுன்னு ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். ஒரு சாட்டர்டே பாருங்க, மார்க்கெட் இல்லாத அன்னைக்கு பாருங்க. ஆனா நீங்க வச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நீங்க ட்ராக் பண்ணுங்க, அலர்ட் போட்டு எப்படியோ ஸ்கிரீனர்ல போடுங்க, அங்க போடுங்க, இங்க போடுங்க, வெப்சைட்ல போடுங்க, கூகுள்ல அலர்ட் போடுங்க, என்ன நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு அது வரணும். வந்தா அது என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, ஒரு டைரி வச்சுக்கோங்க, எழுதுங்க அந்த கம்பெனியை பத்தி. கண்காணிப்புன்றது இதுதான், மேற்பார்வைங்கிறது இதுதான். ரெண்டாவது, நீங்க 4 கம்பெனி வச்சிருக்கீங்க, இந்த 4 கம்பெனியில உங்களோட பெட்டரா தெரிஞ்சவங்கன்னு ஒரு ரிசோர்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா 4 கம்பெனிக்கு ஒரே ஆள் இருக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு கம்பெனிக்கு ஒவ்வொருத்தரையாவது வச்சுங்க, அல்லது ஒரு 2-3 பேர் வச்சுங்க. யார்கிட்ட எதுக்கு போகணுன்ற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு, நமக்கு தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். சரி, நான் எங்கேயோ இருக்கேன் சார் ரிமோட்ல, நான் எங்கேருந்து ஆளை தெரிஞ்சுக்கிறதுனா, பொது வெளியில அந்த பங்கை பத்தி சென்சிபிளா பேசுறோம் யாருன்னு பார்த்து அவன் தொடர்ந்து சொல்றதை நீங்க ட்ராக் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கு, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. சென்சிபிள் வாய்ஸஸ் யார் யாரு, இந்த துறையை பத்தி யார் சென்சிபிளா பேசுறான், அல்லது இந்த பங்கை பத்தி யார் சென்சிபிளா பேசுறான், தாராளமா நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். அது ஒரு 7-8-9 பேரை ஃபாலோ பண்ணுங்க.
இவங்களை எங்க கண்டுபிடிக்கலான்றதை நான் சொல்றேன் அடுத்தது. ஆனா மேற்பார்வை இல்லாம முதலீடு ஜெயிக்காது. கண்காணிப்புன்றது வந்து விலை கண்காணிப்பு இல்லை, நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகள், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய பப்ளிக் டிஸ்க்ளோஷர்ஸ், பொதுவெளியில் வரக்கூடிய தரவுகள், அதெல்லாம் கண்காணிக்கிறது தான் கண்காணிப்பு. நம்ம என்ன பண்றோம், கண்காணிப்பு மேற்பார்வைங்கிறதே வந்து அந்த பங்குனுடைய விலை மாற்றங்களை கண்காணிக்கிறதையும் மேற்பார்வை பண்றதையும் பண்றோம். அது என்ன பண்ணும்னாக்கா, அதுல கேடு என்னன்னாக்கா, நீங்க வந்து நிதானமா அந்த முதலீடு செய்ய முடியாது. நீங்க நிறைய சமயங்கள்ல இதை வச்சு அடுத்து ஏதாவது செய்யலாமா, ஆக்ஷனபிள் போயிடுவீங்க. யூ வில் கோ டுவர்ட்ஸ் ஆக்ஷன். How many of you know about this marshmallow experiment? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. வெரி நைஸ். மற்றவங்க போய் அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை. எதிர ஒரு மிட்டாயை வச்சா சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருக்க முடியுதுங்கிறது தான். இந்த போர்ட்போலியோ பாக்குறதுங்கிறது எதிர மிட்டாயை வைக்கிறதுக்கு சமம். நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா இதை விற்கலான்னு தோணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இன்னைக்கு என்ன கெயின் ஆச்சு, இன்னைக்கு என்ன ட்விட்டர்ல எவன் என்ன சொன்னா, இப்ப ட்விட்டர் தான் ஃபர்ஸ்டா இல்ல யூடியூப் ஃபர்ஸ்டா தெரியல, அது ஏதோ ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு. சோ யார் என்ன சொல்றான், சிலவன் வந்து வாரத்துக்கு 2 ஸ்டாக் சொல்றான், வருஷத்துக்கு 100 ஸ்டாக். இவனே 100 ஸ்டாக் வச்சிருப்பானு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அதுல ஒரு 5 6 தான். என்னடா போர்ட்போலியோ வச்சிருக்கீங்க கேட்டா கான்சென்ட்ரேட்டட் ஸ்டைல் அப்படின்னுவான். ஆனா வீடியோ டெய்லி ஒரு ஸ்டாக் சொல்லுவான். இது உங்களுக்கு தெரியாது. இவன் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தான் மிட்டாய் பாக்குற மாதிரி தான். ஏதாவது செய்யலான்ற ஒரு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இது இயல்பு. இது நான் ஏதோ எனக்கு வரலன்னு நீங்க நினைக்காதீங்க, எல்லாருக்கும் வரக்கூடியதான். அதாவது தள்ளி நிக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, அந்த இயல்புல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நின்னாதான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும்ன்றதான் அதுல நோக்கவே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. சோ இந்த மேற்பார்வை கண்காணிப்புங்கிறது வந்து செய்திகள் தரவுகள் அந்த இடத்துல தான் இருக்கணும் தவிர விலையை பார்த்து இருக்கக்கூடாது, மார்க்கெட்ல வரக்கூடிய மூவ்மெண்ட்ஸை பார்த்து இருக்கக்கூடாது. எனிவே உங்களுக்கு விஷ்லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள இருங்க. திடீர்னு இந்த ஒரு ஸ்டாக் குள்ள தாவறது வந்து இட்ஸ் நாட் அட்வைஸ்ட் ஃபார் அ லே இன்வெஸ்டர். அது பண்ணக்கூடாது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க செலக்டே பண்ணக்கூடாது. அது வருங்க. உங்க ஃப்ரெண்டை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க சொல்லுங்க? 20 வருஷம் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருக்காரு, உங்க கூடயே இருக்காரு, அவர் எல்லாத்துக்கும் நீங்க அவர்கிட்ட போய் பேச முடியுது. யூ ஹேவ் அ கம்ஃபர்ட், ரைட்? யூ நோ when to ask, what to ask, you know he will not cheat you, he will not misguide you, all that. No, how did you, any book taught you? So நீங்க வந்து அதுக்கு ஒரு 4-5 வச்சிருக்கீங்கல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அந்த மாதிரி கம்பெனிக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி growth இருக்கணும், ப்ராஃபிட்ல வந்து எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணத்தை கொடுக்கணும், growthக்கு கேபிட்டல் தேவையில்லாம பண்ண முடியுதா, இல்ல அவங்களுக்கு வர ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை வச்சுக்கிட்டே grow பண்ண முடியுதா, இல்ல மொத்த ப்ராஃபிட்டையும் போடணுமா? சில கம்பெனி 100 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவான், growthக்கு அவனுக்கு 1000 ரூபாய் தேவைப்படும். ஸோ அடுத்த 5 வருஷம் ப்ராஃபிட் பிளஸ் 500 ரூபாய் கடனை போட்டு தான் அவன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அப்ப நீங்க PE ரேஷியோ அந்த கம்பெனிக்கு சிம்பிள். அந்த மாதிரி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் நீங்க வந்து அதுதான் சொல்றேன், நீங்க வந்து 1 by 1 ஒரு பிசினஸா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த புரிதல் வந்து உங்களை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும். 1 by 1 it will happen. You can't take 30 companies and start. You start with 1, 2, 3, 5. That's how you go. உங்க கெப்பாசிட்டி என்ன நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. சோ அந்த வகையில நான் வந்து ஐடிசி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள் பிசினஸ். சிகரெட்ல காசு கொட்டும், வால்யூம் growth இருந்தா கொட்டும், வேல்யூ growth இருந்தா நிச்சயமா கொட்டும். அது கொட்டிடுச்சு. சோ சிகரெட் நீங்க மானிட்டர் பண்ணாலே நீங்க ஐடிசில ஹோம், ரைட்டா? ஆனா அந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஃப்எம்சிஜியை மானிட்டர் பண்ணி தான் ஐடிசில ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க. அது பிளைண்ட் ரீடிங் த பிளைண்ட். நிச்சயமா அதனுடைய எந்த விதமான ஒரு இதுலயும் அவங்களுக்கு வந்து பிரைசிங் பவர் கிடையாது. they are not leader in anything, only in cigarette. so சிகரெட்ல வால்யூம் growth கீழே போகுது, பிரைசிங் பவர் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு. மார்க்கெட்ல வந்து ஒரு காஸ்ட்லியர் சிகரெட்ல இருந்து எல்லாரும் கீழே போய் லோவர் பிரைஸ் சிகரெட் வாங்குறாங்கன்னா அன்னைக்கு ஐடிசியினுடைய PE ரேஷியோ என்ன ஆகும்? சோ இன்னைக்கு ஏன் ஏறி இருக்கின்றது உங்களுக்கு ஏன் இது சிம்பிளா ஆச்சுன்னா, இட் இஸ் such a simple story to understand. Because it is a cigarette story. A lot of people are successful because it is a cigarette story. But we can think it is a FMCG story. Good luck.
It will take time. You will grow old with the stock. It won't let you down, but one day it will come. But whether you are the patience to stay that course, it's to be tested. இதை நீங்க ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். கம்பெனி என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கம்பெனி லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க, மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன இண்டஸ்ட்ரீஸ் ஓன் பண்றாங்க தெரியுமா? அவங்களை நீங்க இந்தியாவோட வாரன் பஃபெட் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. நாட் ராகேஷ், தேர் ஆர் அதர்ஸ். என்ன இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாங்க சொல்லுங்க? கெஸ். JSW ஸ்டீல்ல ஹை ஸ்டேக், JSW ஸ்டீல்ல ஹை ஸ்டேக், சிமெண்ட் கம்பெனிஸ்ல ஹை ஸ்டேக். 10 வருஷமா வச்சிருக்காங்க. 10-year ownership in these companies, not one day, 2 day. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய இதுக்கு இது என்னைக்கோ ஒரு நாள் அள்ளி கொடுத்துரும் போறோங்கிறாங்க. ஆனா அந்த அசஸ்மெண்ட் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அதுலயும் அவங்களால ஜெயிக்க முடியுதுங்க. இவங்க யாருனாக்கா எல்லா கடலை கரைச்சி எல்லாத்தையும் எடுத்த ஆளுங்க. கடைசியில நான் இனிமே ஆக்ஷன் பண்ண போறது இல்லைன்னு போகுது, சிமெண்ட் ஸ்டீல் கம்பெனி வச்சுட்டு டிராவல் பண்றாங்க, கூலா போறாங்க. இத்தனைக்கு அவங்களோட பிகெஸ்ட் சக்சஸ் இன்ஃபோசிஸ்லயும் MRFலயும் வந்திருக்கு. ஆனா அவங்க வச்சிருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டீலும். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க பாருங்க. நான் சொல்றது நிமேஷா பத்தி, அந்த குரூப் பத்தி சொல்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனா அந்த ஒரு கன்விக்ஷனை பாருங்க, எங்க இருக்கணும்ன்றது. இப்போ நான் உங்கள்கிட்ட சிமெண்ட் ஸ்டீல 10 வருஷம் வச்சுக்கணும்னா நீங்க என்ன இந்த இடத்துல அடிச்சிருவீங்க. ஆனா இந்தியாஸ் பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்ட் தே ஹாவ் சூப்பர் கண்காணிப்பு மேற்பார்வை. அந்த இண்டஸ்ட்ரி ஈஸியா பண்ண முடியும்ன்றதுனால தான் அதுல இருக்காங்கன்றது என்னுடைய கணிப்பு. சில ஆயிரம் பல ஆயிரம் கோடி உள்ளவன் இந்த மாதிரி ஒரு திங்க் பண்றானா, நம்ம சில லட்சத்தை வச்சுட்டு அதை திங்க் பண்ணலாம். அப்ப நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? Should we not learn from them? ரிசர்ச் பண்றது ஈஸின்னு அந்த இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்னடா நான் கெமிக்கல் வாங்குறேன்னு சொல்றோம், புரியாத பிசினஸ்ல போய் தலைய விடுறோம். ரைட்? காம்படிட்டிவ் டைனமிக்ஸ் என்னன்னே தெரியாது. அது பாலாஜி அது என்ன சொல்றது? இப்ப கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஏதோ ஒரு ஜார்கன், EMS. சரி, ரைட், ஓகே. சார் அவங்க அதெல்லாம் போல. எவ்வளவு பெரிய இன்வெஸ்டருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிசினஸ் முக்கியம் பாருங்க. அவங்க ஈக்விட்டி ரிசர்ச் பண்றது ஈஸின்னு அந்த பிசினஸ் ஓன் பண்றாங்க. தே நோ, தே ஹேவ் குட் கம்ஃபர்ட் அண்ட் தே நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவங்களால மென்டலா மேனேஜ் பண்ண முடியும். அது உங்களுக்கு இன்னும் அத்தியாவசியங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ முதலீடுகள் எப்படி இயங்குகின்றன அப்படிங்கிறதுல உங்களுடைய முக்காவாசி டைம் போகணும், நாட் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது. நான் டெய்லி என்ன சார் பண்றதுன்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த பதில். ஈக்விட்டி ரிசர்ச் வெரி குட் டைம், வே டு ஸ்பெண்ட் யுவர் டைம். ரிட்டையர் ஆயிட்டேன், வெரி குட் வே டு ஸ்பெண்ட் யுவர் டைம். ஆக்ஷன் பண்ணாதீங்க. படிக்கிறதெல்லாம் நீங்க உடனே ஆக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சினிமா ஹீரோ மாதிரி இருங்க. எத்தனை கதை கேட்பாரு, எல்லாத்தையும் படம் ஆக்கிறாரா? டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு கதை கேட்கறாங்க, எல்லாத்தையும் உடனே கதை எடுத்துறாங்களா படம்? இல்ல, ஏதோ ஒண்ணுதானே எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க until you are sure. ஆனா இதுல என்னன்னா, உங்க ஸ்டோரி நீங்களே சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு. சோ that brings us to the economy. இதான் நெக்ஸ்ட் பார்ட். நான் கம்பெனிஸ்ல ஏன் ஈக்விட்டி ரிசர்ச்ங்கிறது ஆல்ரெடி நான் அந்த ஆர்குமெண்ட் லே டவுன் பண்ணிட்டேன். எக்கானமியை பத்தி ஜட்ஜ்மெண்ட்ஸ். எதுக்காக எக்கனாமிக் ஜட்ஜ்மெண்ட்? நான் தான் கம்பெனியை பார்த்துட்டேன், வேல்யூவேஷன் கம்மி, வாங்கிட்டு போயிடலாமே. கரெக்டா? How does the economy drive the company? Growth. You need growth. Correct. So, does the functioning of the Indian economy actually change dramatically based on who is in power? Fundamental question. Huh? How? நான் எக்கானமி பத்தி பேசுங்க, நீ கம்பெனி பத்தி அப்புறம் வரும். How does the political capital affect the economy? சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஃபண்டமெண்டல்
of the economy? So he mentioned fiscal. Okay, I'll take that point up now straight away. Fiscal na enna நீங்க உங்களுக்கு வரவு உங்களுக்கு நீங்க செய்யற செலவு அதுல வரக்கூடிய பற்றாக்குறை தான் fiscal management. Okay. Do you think that fiscal management in this country in the last 20 years has been good? Ever? Anyone says under this person it was perfect? I am willing to listen. It has been very, very ordinary. So, பொருளாதாரம் எப்படி இயங்குது? ஃபிஸ்கலா சராசரியா தான் இயங்கிட்டு இருக்கு. சரி, இது நீங்க நான் சொன்னதை வந்து ஒரு ஒப்பீனியனா எடுத்துங்க, கிரிட்டிசிசம் இல்லை. ஏன் சராசரியா இருக்கு? வருவோம் அடுத்த கேள்வி. ஏன் சராசரியா இருக்கு சொல்லுங்க பாப்போம். சார் 140 crore people, very high number of people to be moved above the poverty line. The only way you can do it is by giving food, shelter, education, water, electricity, data. 6 கொடுக்கணும். Mobility ஒன்று 7 விஷயம் கொடுத்தாங்க. To high section of the population. இது தவிர very narrow base of taxpayers. Very, very narrow base of taxpayers. Very poor tax compliance. ஸோ இது வந்து பெரிய குடும்ப தலைவன் மாதிரி, 15 பசங்க இருக்கிற குடும்ப தலைவன் மாதிரி. அவர் யாருக்கு எதை கொடுப்பாருன்றது வந்து பிரச்சனை. எப்பவும் கடன்ல இருப்பார். இதுதான் இந்தியா. இதை எப்படி சரி பண்ண முடியும் இந்த பொருளாதாரத்தை சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வரிய வந்து வரி வசூல வரி வருவாய அதிகரிக்கணும். வரி வருவாய அதிகரிக்கணும். வரி வருவாயை எப்படி அதிகரிக்க முடியும்? சிஸ்டம் கொண்டு வரணும். சிஸ்டம் கொண்டு வரணும். ஓகே, சிஸ்டம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? டாக்ஸ் எவேஷன் கம்மியாகும். எல்லா விடையும் இங்கே இருக்கு, நான் எதுவுமே சொல்ல வேணாம். டாக்ஸ் எவேஷன் கம்மியாகும். டாக்ஸ் எவேஷன் கம்மியானா எல்லாரும் கட்டுவாங்க. கட்டுனா வந்து அரசுக்கு பணம் வரும். அரசு வந்து எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ செய்ய முடியும். அதான் ஜிஎஸ்டி, எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். ஜிஎஸ்டி அதான்மா ஆக்சுவலா உண்மைதான். அது அதை மறுக்க முடியாது. ஜிஎஸ்டிங்கிறது வந்து இல்ல அதான் வர இந்தியாவில் எப்படி வர வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். ஸோ ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் மார்க் தட் பாயிண்ட். ஸோ ஒன்லி இஃப் யூ ஆர் ஏபிள் டு இம்ப்ரூவ் யுவர் ரெவென்யூ, யூ ஆர் ஏபிள் டு keep your economy in a good shape and improve your economy. ஃபிஸ்கலா பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரகிள் ஆறோங்க அதுல. ஃபர்ஸ்ட் அதை ஒத்துப்போம். சரி, வளர்ச்சி எப்படி இருக்கு அடுத்து வரும். ஏன்னா எக்கானமினா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த்தை பத்தி பேசணும். ஃபிஸ்கலி வி ஆர் ஆர்டினரி. இப்போ வளர்ச்சி எப்படி இருக்குன்றத வந்து பேசுவோம். வளர்ச்சி எப்படி இருக்கு இந்தியாவில் லாஸ்ட் 20 years வளர்ச்சியை பத்தி பேசுவோம். 10 வருஷம் 2 கவர்மெண்ட் எப்படி இருந்திருக்கு வளர்ச்சி? எல்லாரும் மர்மர் பண்றாங்க. தைரியமா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, முணுமுணுக்குறாங்க. யாரும் கேட்கல. யாரும் எங்க ஐபி எல்லாம் யாரும் இல்ல. 6 to 8% ஜிடிபி growth. நல்லதா கெட்டதா? சோ ராம ஆண்டாலும் growth. சோ வளர்ச்சியை பொறுத்தவரை இந்தியா வந்து நல்ல ஸ்பாட்ல இருக்கு. அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்க. anyone takes வளர்ச்சி மோசமாயிடும் next 10 years? I want the hands up and I want to hear you. வெங்கடேஷ், good to see you. சொல்லுங்க. இந்த வளர்ச்சியோட அவரை பார்த்துட்டேன். சொல்லுங்க. anyone thinks bad about growth of the country? சரி, வளர்ச்சியை பத்தி பாசிட்டிவா இருக்கீங்க. சோ வளர்ச்சியை பத்தி இன்னொரு சின்ன பாயிண்ட் பேசுவோம். ஹிஸ்டாரிக்கா வளர்ச்சி எங்க இருந்து வந்தது? சர்வீசஸ், மேனுஃபேக்சர். ஓகே, நீங்க வளர்ச்சியை புரிஞ்சுக்கணும்னா
அப்புறமா போய் கூகுளில் போயிட்டு இந்தியாஸ் கோர் செக்டர்ஸ் அப்படின்னு சும்மா டைப் பண்ணி என்னெல்லாம் கோர் செக்டர்னு பாருங்க. அதனுடைய வளர்ச்சி என்ன சும்மா அப்படி லைட்டாக தெரிஞ்சுங்க. இது வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் எதுவுமே ஐம் நாட் கோயிங் டு ஸ்பூன் ஃபீட் எனி பயசஸ். நீங்களே உங்க ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுங்க. ஜென்டலா அதை தட்டி விட்டுட்டு நீங்க போங்க, அப்படியே வரும் அந்த ஒப்பீனியன். கோர் செக்டர் அது ஒரு வளர்ச்சி. மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ்னு 2 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ட்ரெடிஷனலா மேனுஃபேக்சரிங் வாஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு சர்வீசஸ். சர்வீசஸ் வளர்ந்ததுனால இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் குறைவா இருக்கு. அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங்க போதைய அளவு லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வளர்த்தல. முயற்சிகள் யார் மேனுஃபேக்சரிங் வளர்க்கணும்? இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் வளர்த்த வேண்டிய பொறுப்பு யாருது? எந்த கவர்மெண்ட்? அடுத்த கேள்வி. இல்ல, நோ நோ, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல். சொல்லுங்க, ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்? சொல்லுங்க சார். நேச்சுரல் ரிசோர்ஸ் அவங்க சொல்றது வந்து ரொம்ப மேக்ரோ. அதாவது கோர் செக்டர் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டாங்க கிளியரா. கனிம வளம் எங்க இருக்கோ அங்க நீங்க வந்து மதிப்பு கூட்டுங்க, அந்த இடத்துல வந்து ஜிடிபி growth வந்துடும். தேங்க்யூ. ஐ எம் கோயிங் டு டேக் ஹர் பாயிண்ட் அண்ட் டெல் யூ சம்திங். ஒரிசா டெவலப்ட் ஸ்டேட் ஆர் பேக்வர்ட் ஸ்டேட்? சத்தீஸ்கர் டெவலப்ட் ஸ்டேட், பேக்வர்ட் ஸ்டேட்? Jharkhand developed state, backward state? Now you are standing on your legs when you are saying this. 10 years later you stand on your hands. ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் ஏன் தெரியுமா? அங்க கனிம வளமும் இருக்கு. Government wants that கனிம வளம் to translate into resources for the state. And they are going to convert that kanima valam into steel, into aluminum, into whatever they can, into power, energy. அப்போ அந்த ஸ்டேட்டினுடைய ஜிடிபி எப்படி இருக்கும்? இப்ப நீங்க பேக்வர்டுன்னு சொல்றீங்களே, அது ஏன் பேக்வர்டு தெரியுமா? அதை வந்து ஹிஸ்டாரிக்கா நம்ம யூஸ் பண்ணல ஒழுங்கா அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல மறுபடியும் அதே மாதிரி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்ல. தட்ஸ் த பாலிடிக்ஸ். அப்ப அதை பண்ணாக்கா என்ன ஆகும்? எங்க ஆகும்? டாடா ஸ்டீல் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன இது சொல்றேன். இந்தியாவில் ஸ்டீல் கெப்பாசிட்டி வளராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே டாடா ஸ்டீல் தான். எஸ், 2 விஷயம் பண்ணாங்க சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த பாஸ்கோங்கிறது சட்டம். பாஸ்கோன்ற கம்பெனி, கொரியன் கம்பெனி வர ட்ரை பண்ணான் இந்தியாவுக்கு. அவனை என்னெல்லாமோ பண்ணி எத்தனையோ ஆக்டிவிஸ்டுக்கு பணம் கொடுத்து தடுத்தான். இதுல எத்தனை பேருக்கு இந்த ரூம்ல தெரியும் இதெல்லாம் நடந்தது ஒரிசால? நான் சொல்றது உண்மைங்க. நீங்க பாக்ஸோவை பத்தி நீங்க போய் திருப்பி பாஸ்கோவை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க. நான் ஏன் சொல்றேன், என்ன விட்டுருங்க, throw me out of this room. You go and read about this Korean steel giant and how they tried to come to India and how they were stopped. அடுத்தது வருவோம். சரி, அது ஆச்சா? ரெண்டாவது 2004 you had 8% GDP growth after 2004 இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரியும். அதானே இப்ப எல்லாரும் கிளைம் பண்றோம் 4 வருஷம் GDP growth நல்லா இருந்தது. ஏங்க இவங்க போய் வெளியில போய் இங்கிலாந்துல போய் இத்து போன ஸ்டீல் பிளான்ட் வாங்கினாங்க? Why didn't they invest in India? நீ அடுத்த மாதிரியும் எடுத்த, நீ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணல, வெயிட் பண்ண. ஏன்னா உனக்கு இங்க மார்க்கெட் ரெடியால, உனக்கு இங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில எக்ஸ்போர்ட் பண்ண தைரியம் இல்ல. You want a ready-made market, so you went and bought those companies, spent some 40,000 crores at 40 rupees to the dollar. Where is the dollar today? So you have not made any money there, and you are not repaid the debt. Till today, the debt is there in that book. So your steel capacity expansion went back by 14-15 years. Please understand. Only now it is picking up momentum, right? Second point, talk about this power. Why there is no GDP? I'm going to give you just a few glimpses, then we'll go to the next point. Why is there no, why didn't we have enough coal utilization which you are having today? How many of you heard the term UMPP? What is it?
It is a visionary idea to create big power plants in coal, either near where the coal pithead is or on the port. Who collapsed UMPP? Who collapsed UMPP? Why did UMPP fail? UMPP failed because of our politicians and bureaucrats, because they gave it to Anil Ambani. Period. Then why did he have a banking crisis? Because of how you implement your policy. Where is all this coming into your political judgments? I am asking you, you all have very strong political judgments. Enga irukku? Do you think about these things when you form opinions on growth? Unless you bring your resource out, like she said, you are not going to get manufacturing growth. You have wasted 15 years. Today, are we wasting time? Anyone thinks we are wasting time in manufacturing in this thing? Second, our historic structure of giving incentivizing. Tamil Nadu will give land free. Then Karnataka, Telangana will do the same thing. Andhra, whatever. Then United Andhra. The competition became, how will you give the industrialist first upfront? அவனுக்கு டெலிவரபிளே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் முதல்ல கொடுத்துருவீங்க. வாங்கிட்ட அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு டாக்ஸ் பிரேக் வச்சுட்டு மூடிட்டு போயிடுவான் நோக்கியா மாதிரி. Today you are changing the incentive structure towards actual revenue. PLI is only if you produce. We as a society kept quiet when incentives were given upfront, and today we are saying we are working for corporate. Government is working for. எது வேணும்? அவசியம் தேவை. So we need to appreciate that economy will grow only if you create industries. Only if you create industries. Only if you are able to add value to resources, and it will grow reasonably well. Agreed? We are all agreeing? 6 to 8%. Maybe 1 year it goes to 5%. Are we going to become very angry? 1 quarter? We will know it will come back. Correct? Then, அடுத்தது முக்கியமானது விலைவாசி எப்படி? Everyone is a fan of Raghuram Rajan, so we have come to the most famous topic, விலைவாசி. Which is the worst phase of inflation in the last 20 years? Anyone wants to tell? Anyone remembers? Huh? Worst phase of inflation. 8 to 11, 8 to 12. UPA 2. UPA 2. After that, continuously. What happens when there is inflation? In விலைவாசி ஏறினா என்ன ஆகும்? இல்லையா, ரெவென்யூ நல்லா வரும்ல, இன்ஃப்ளேட் ஆனா டாக்ஸஸ் நல்லா வருமே, நுகர்வு குறையும், அப்புறம் சேமிப்பு குறையும். ஃபர்ஸ்ட் நீங்க சந்தையில புழங்குற பணத்தை நீங்க குறைச்சாகணும், அப்பதான் நீங்க அந்த இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியும். 2012 ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற நினைக்கிறவங்க எல்லாம் 2012 கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்தியாவுடைய வரலாறுல, சமீப வரலாறுல முக்கியமான ஆண்டு அது 2012. இன்ஃப்ளேஷனை பத்தி பேசணும்னா ஓகே, என்னாச்சு? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. ட்ரவுட்டு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டை மீறின விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை முன்னெச்சரிக்கையாகவும் நம்ம எதுவும் செய்யல, அதுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ற நிலைமையிலையும் நம்ம இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம இன்ஃப்ளேஷனை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா எவ்வளவு நாளைக்கு இருந்தோம்? Anyone wants to guess? 2012 இருந்து 2012 குயிக்கா சொல்றேன். இன்ஃப்ளேஷனை பேட்டில் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பிரணாப் முகர்ஜியை மூவ் பண்ணாங்க பிரசிடென்டா. பி சிதம்பரம் வந்தாரு. அவர் தான் இன்ஃப்ளேஷனுடைய அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பேட்டில் ஆரம்பிச்சு வச்சது. ஏன்னா டஃப் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆள் அவர் தான்றது. அவர் தான் ரகுராம் ராஜனை கொண்டு வந்தாரு. ரகுராம் ராஜன் கொண்டு வந்தோடனே பர்பஸே என்னன்னா, அவருக்கு இந்த ஒரு விஷயம் அத்துப்படி, அவருடைய சித்தாந்தத்துக்கு அது ரொம்ப சரியானது. அந்த ரோலுக்கு அவர் தோனி எப்படி பிஞ்ச் ஹிட்டரோ பினிஷரோ அந்த மாதிரி அவர் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு சரியான நபர், மிக சரியான நபர்.
ரைட்? கொண்டு வந்தாங்க. 2012 எது வரைக்கும் நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? 17 வரைக்கும் பண்ணிருக்கோம். 5 வருஷம். 5 வருஷம் நீங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாடுபட்டீங்கன்னா வளர்ச்சி என்ன ஆகும்? அதுதான் நடந்தது. So, which is the better way of managing inflation? Continuous basis. Correct. Correct. You cannot always put the patient in the ICU. You must keep him under general health and keep him nice. So, inflation control ஆலனா நிச்சயமா growth பாதிக்கப்படும். Yes or no? Yes. Right. Next, last point வந்து வட்டி விகிதம். நீங்க இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னா நீங்க வட்டி விகிதத்தை கூட்டித்தான். போன வருஷம் மழையில் நான் வந்து யூஎஸ்ல இருந்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு நான் சொன்னேன், ஹவுசிங் லோன் எல்லாம் வந்து இங்கே வந்து 6-7% போயிடணும். என் பிரதரில் என்னை பார்த்து சிரிச்சார், உனக்கு எப்போவுமே அமெரிக்கா பிடிக்காது அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அட்டாக். நான் சொன்னேன், இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சஸ்டெயின் ஆகாது, ஏறும் கண்டிப்பாக, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் இறங்கும் அப்படின்னு. அவருக்கு சொன்னார், நெய்பர் இவன் பாரு எழுத்த வீடு, இவன் விற்றுட்டு ஒரு லேக்கு கிட்ட ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு போயிட்டான், நிறையா பணத்தை வச்சுட்டு இருக்கிறதான்னு சொல்கிறான். அவன் ரொம்ப கேர்ஃபுல் சொல்லலாம். நான் சொன்னேன், அவன் பிரில்லியண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னு. பட் இங்கெல்லாம் எல்லாரும் அவனை வந்து லூசரு, வீட்டை விற்றுட்டு வெளியில் போகிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. ரைட்? இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? யூஎஸ்ல 2% கோவிட் வந்த போது ஹவுசிங் லோனை பிக்ஸ்டு ரேட்ல லாக் பண்றாங்க. நம்ம ஊர்ல பிக்ஸ்டே கிடையாது. அங்க அவங்க என்ன பண்றாங்க? 90%. ரொம்ப தெனாவட்டா இருக்கிற 10% தான் இன்னைக்கு ஃப்ளோட்டிங்ல இருந்து மாட்டிக்கிட்டாங்க. 90% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் லாக்ட் அட் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஏறின வேகம் வீச்சு வந்து அது திருப்பி ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் என்ன சொல்ல 2% கீழே கொண்டு வந்தோம்